அனைவருக்கும் வணக்கம். இந்த டைமில் உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ராஜா. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லோவில் இருக்குது, இன்னும் கூட லோவில் போகுது. ட்ரம்ப் வந்து 25% அடிஷ்னலாக டாரிஃப் போட்டிருக்காரு இந்தியா மேலே. ஸோ அதனால் இன்னுமே சின்ன ஒரு கிராஷ் எல்லா ஸ்டாக்ஸும் இண்டெக்ஸு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இன்றைக்கி வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல லோ லெவலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னும் கூட கீழே போக சான்ஸ் இருக்குது. இன்ட்ராடே கூட நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து சேனல் நேம் வந்து ஃபாரின் தமிழ் இன்வெஸ்டர்னு இருக்குது, அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. க்ரோத் அண்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தமிழ் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 ஓகே. நமக்கு வந்து நேற்றுக்கு முந்தின நாள் வந்து 24,712 ஆல்மோஸ்ட் 100 டே மூவிங் அவரேஜ் அந்த ரேஞ்சில் டச் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் ஹாலிடே இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் மணி கண்ட்ரோலில் செக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 24,593 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகத்தான் சான்ஸ் இருக்குது நாளைக்கு. மேபி இன்றைக்கி 12 மணிக்கு எப்படி க்ளோஸ் ஆகும்னு தெரில. ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இருந்த ரேஞ்சில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. கிராஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் 24,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த சப்போர்ட் லைன்லாம் பிரேக் ஆகும்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு. ஏன்னா அந்த மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. மேபி நம்ம இந்தியா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் இருந்தாலுமே ஒரு சின்ன கிராஷ் எதிர்பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து $98.6 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 100க்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு நமக்கு பேடாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இன்னும் போகல. அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். சின்ன கிராஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்ம என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கணும்? ஃபஸ்ட்டு வந்து ஆர்எஸ்ஐ தான் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஃபண்டமெண்டலில் வர டெக்னிக்கல் மெயினாக பார்த்துட்டோம்னா இமீடியட்டாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் சூப்பர் ட்ரெண்டு பார்க்கலாம். அதுவும் மீறி நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ, இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் தெரியுது தான். ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இது என்னென்னா ரெண்டு பேஜ் இருக்குது. இதில் பாருங்கள், கீழே இருக்க தான் ஆர்எஸ்ஐ 14 இருக்கா. ஸோ அதில் வந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. 70 கீழே வந்து 30. ஸோ 30க்கு கீழே போச்சுன்னா ஓவர் சோல்டு. அந்த ஸ்டாக்ஸில் வந்து நிறைய செல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சின்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு அப்சைடு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுவே 70க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்படின்னா ஓவர் பாட். அப்போ வந்து என்ன ஆகுன்னா நிறைய பை பண்ணிட்டாங்க, அங்கே வந்து பையர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் ஓவர் பாட்டில் போயிடுச்சு, அந்த ஸ்டாக் வந்து ரீபவுண்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். இது வந்து டெக்னிக்கல் ரீதியாக சொல்கிறது தான். பட் அந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக கீழே வருமானா யாராலையும் சொல்ல முடியாது. பட் இது ஒரு பையிங் ரேஞ்சு. இது ஆர்விஎன்எல் நான் இதுக்காக இந்த சார்ட்டில் காமிக்கிறேன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது. மார்க் பண்ணுங்கள், சப்போர்ட் லைனில் இருக்குது. 200 டே 100 டே சூப்பர் ட்ரெண்டு எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்குது. ஆர்எஸ்ஐ கீழே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய பிக் பிளேயர்ஸு உள்ளே வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரியல, நிறைய பேர் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறேன், வால்யூம் பாருங்கள், ரைஸ் ஆகவே இல்லை, எல்லாம் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பல்க் டீல் உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அடித்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 6 ஸ்டேட் எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் இப்போயே அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரு ஆகணும். ஆர்எஸ்ஐ லோவாக இருக்கணும். இன்னொன்று சப்போர்ட் லைனில் இருந்துச்சுன்னா சின்ன ஒரு அப் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்டாக்கில் எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. பட் அது ஒரு ரூல் மாதிரி சொல்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். நானும் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஆர்எஸ்ஐ கீழே போயிருக்கோ திரும்ப அப் மூவ் ஆகிருக்கு. பட் இந்த டைம் வந்து ஃபுல்லாக கரெக்ஷனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயும் சார்ட்டில் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாமே கீழே வாங்கிட்டு மேலே போயிருக்காங்க. நான் ஒரு 15 ஸ்டாக் சொன்னேன்ல, அதில் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் செக்டாரில் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இருக்குது. அது வந்து ஆர்எஸ்ஐ வந்து 29 இருக்குது. இது வந்து 5 இயர், அதாவது CAGR, இதோட க்ரோத் கேட்டகரியில் நான் பிரிச்சிருக்கேன். 5 இயர் CAGR வந்து 22 இருக்குது. கேஸ்ட்ராயில் அவங்க வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 1% தர்றாங்க. பட் கேஸ்ட்ராயில் வந்து 6.5% டிவிடெண்ட் ஈல்ட் தர்றாங்க. இதை வந்து நான் ட்ராக் பண்ணல, அதனால தான் லைட் கலரில் கொடுத்துருக்கேன். ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து ட்ராக் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து க்ரோத்லேயும் இருக்குது, டிவிடெண்டும் தர்றாங்க. கேஸ்ட்ராயில் வந்து 6.5%
இது தர்றாங்க. பட் இந்த டைமில் வாங்கலாம்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயுமே 18 இருக்குது. ஸோ 30 கீழே தான் இருக்குது. எஸ்ஆர்எஃப் இது வந்து கெமிக்கல் செக்டாரில் இருக்காங்க. 0.3 தான் டிவிடெண்ட் தர்றாங்க. பட் 5 இயர் சிஏஜிஆர் இதெல்லாம் நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக்கு போடும்போது சொல்கிறேன். சிஏஜிஆர்னால் என்ன, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியும். ஆர்எஸ்ஐ வந்து 28 இருக்குது. இது வந்து கெமிக்கல் செக்டாரில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து நான் இப்போ வாங்கலான்னு நினச்சிருக்கேன். அதனால தான் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆர்எஸ்ஐ வந்து 9 இருக்குது. க்ரோத் பாருங்கள் 86 இருக்குது 5 இயரில் இவங்களோட காம்பவுண்டிங் க்ரோத்து. ஸோ அதனால் இது வந்து எனக்கு வந்து டிவிடெண்டை விட எனக்கு க்ரோத் தான் முக்கியம். ஏன்னா இப்போ கேஸ்ட்ராயில் கம்பேர் பண்ணிங்கன்னா 6% இயர்லி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். எப்போ அவங்க டிவிடெண்ட் தராங்களோ அந்த டைமில் ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 6% கிடைக்கும். அதுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து 10 தான் இருக்குது. பட் எனக்கு வந்து அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 86 கொடுக்குது. ஸோ ஆர்எஸ்ஐயும் லோவில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக நமக்கு ப்ராஃபிட் வேணுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து சூப்பர் ஸ்டாக்கு. இதுவுமே 58 சிஏஜிஆர் இருக்குது. ஆர்எஸ்ஐயுமே 30 கீழே தான் இருக்குது. பட் டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக தான் இருக்குது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த ஸ்டாக்கெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே மிட் கேப்பில் வர்றது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லார்ஜ் கேப்பு. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிக் பிஹெச்இஎல் வந்து 0.2 தான் டிவிடெண்ட் தர்றாங்க. பட் 5 இயர் சிஏஜிஆர் பாருங்கள் 58 இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தெர்மேக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷினரி செக்டாரில் இருக்காங்க. மிட் கேப்பு. இவங்களுமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆயில் இண்டியா இந்த ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு. ஸோ அதனால் மேலே ஏறுமான்னு டவுட்டு தான். நெக்ஸ்ட் இயர் மேலே ஏற சான்ஸ் இருக்குது. ஆனால் இவங்களுமே சிஏஜிஆர் இந்த அளவுக்கு டவுன் வந்ததுக்கப்புறமே சிஏஜிஆர் வந்து பாருங்கள் 44 இருக்குது. இவங்க வந்து நல்ல க்ரோத் ஸ்டாக்கு. 2.9% டிவிடெண்ட் தர்றாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணால் ஆவரேஜ் பண்ணலாம். அடுத்து வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. இவங்க வந்து பாஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸில் பண்ணாங்க. அவங்க வந்து பாஸ்போர்ட்டு இப்போ யூஏஇலலாம் இருக்குது. பிஎல்எஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.3 தான் கொடுக்குறாங்க. பட் சிஏஜிஆர் 5 இயர் அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜ். ஆர்எஸ்ஐ வந்து 20 இருக்குது. இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்ட்ரான்கா ஃபார்மா. ஸோ இதை வந்து நான் அஸ்ட்ராசன் இந்த ஃபார்மா செக்டார் இதையுமே நான் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிவிடெண்ட் ஈல்டை விட இவங்க நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு மெயின். இன்னொன்று ட்ரம்ப் வந்து திடீர்னு அப்படியே மாற்றி பேசினார்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் மேலே 20% 10% ஒரே நாளில் ஏறுற மாதிரி ஒரு ஸ்டாக் தான். சிட்டி யூனியன் பேங்க் இந்த ஸ்டாக் வந்து பேங்கிங் செக்டாரில் யாராச்சும் இருக்கீங்கன்னா வாங்குறீங்கன்னா இது வந்து ஓகே ஆகும். பட் அவங்களோட க்ரோத் வந்து 9 தான் இருக்குது. பட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1% கொடுக்குறாங்க. பட் இது நான் வாங்குற மாதிரி இல்லை. சுஸ்லான் எனர்ஜி நான் இதுக்காக காமிச்சேன்னா மேபி பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்க இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கலாம் நிறைய பேர். அதுக்காக சுஸ்லான் எனர்ஜி ரெனியூவபிள் செக்டாரில் இருக்குது. இதுவே சூப்பரான கம்பெனி தான். பட் இதை வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் இப்போதைக்கு ஆர்எஸ்ஐ வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. டாடா எல்ஸ்கி இதையுமே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா இது டாட்டா பிராண்டு அதை வச்சுட்டு நிறைய பேர் உள்ளே வருவாங்க. பட் இவங்க வந்து 1.4% டிவிடெண்ட் தர்றாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த ஸ்டாக்கை வந்து காமிச்சிருக்கேன். ஆர்எஸ்ஐ வந்து 21 தான் இருக்குது. நல்ல ஒரு ரேஞ்சு தான் இதுவுமே. ஆர்இசி லிமிடெட் இது வந்து சூப்பர் ஸ்டாக்கு. இதுக்கு பேரண்ட் கம்பெனி பிஎஃப்சி அந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன். இது எதுக்காகனா டிவிடெண்ட்காக மட்டும்தான் வாங்கினேன். பிஎஃப்சி வந்து என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை வாங்கலை. ரெண்டுமே ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸ் தான். இதுவுமே ரெண்டும் கவர்மெண்ட் ஓரியன்ட் கம்பெனி தான். டாடா கம்யூனிகேஷன் இந்த கம்பெனி டாட்டா பிராண்டு தான். ஸோ இது வந்து 1.6% டிவிடெண்ட் தர்றாங்க. மேக்ஸிமம் டாட்டா பிராண்ட் எல்லாமே நல்ல டிவிடெண்ட் தர்ற கம்பெனிஸ் தான். இவங்க ஆர்எஸ்ஐ வந்து 30 இருக்குது. பட் இதுவுமே நான் இப்போதைக்கு வாங்குற மாதிரி இல்லை. நான் வந்து இப்போது 2 ஸ்டாக் தான். பட் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. மிட் கேப்பு நல்ல லாங் டேர்முக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும். பட் இது வந்து 5 இயர் க்ரோத் பாருங்கள் 12% தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இது எல்லாமே க்ரோத்து தான். பட் இப்போதைக்கு ஆர்எஸ்ஐ இன்னும் பாட்டமாக இருக்குது. இதுலேயுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணோன்னா நான் வந்து அப்பரையும் அஸ்ட்ரான்சென்கா ஃபார்மா இது 2 தான். அப்பர் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்காங்க. அஸ்ட்ராசென்கா ஃபார்மா ஸ்ட்ரக்சரல். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.